எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆபத்திலிருந்து பாதுகாப்பெற வேண்டும் என்று யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கு? அதற்கு நிறைய துவாக்கள், நிறைய அமல்கள் இருக்கின்றது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதிவிட்டால் உங்களுக்கு ஆபத்து இருக்காது என்று நாயகம் கூறிவிட்டால் அது எவ்வளவு பெரிய மகத்துவமிக்கதாக இருக்கும் என்று சற்று எண்ணி பாருங்கள். ஆக மிகப்பெரிய வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எந்த ஆபத்தும் நிகழாது. அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. குலஃபா ராஷிதிலிருந்து ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள். அபுதாவில் இந்த ஹதீஸ் வருகின்றது. அற்புதமான அமல். இந்த அற்புதமான துஆவை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், காலை 3 முறை மாலையிலும் 3 முறை இந்த ஒன்றை யார் ஓதி வருகின்றார்களோ இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் தீங்கி இழக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். மற்றொரு ஹதீஸ் வருகின்றது, திடீரென்று எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது என்று வருகின்றது. திடீர் ஆபத்து, திடீர் ஆக்சிடென்ட், திடீர் பிரச்சனைகள் எதுவும் வராது. யார் ஓதி வருகின்றாரோ அவர் நிம்மதியோடு இருப்பார். காலையில் ஓதிவிட்டால் அவர் மக்ரிப் வரை நிம்மதியோடு இருப்பார். மக்ரிபில் ஓதிவிட்டால் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரை நிம்மதியோடு இருப்பார். சக்தி வாய்ந்த அமல். எல்லா மதரசாக்களும் இதை ஓதி கொடுக்கின்றார்கள். இந்த துஆ நீங்களும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த சக்தி வாய்ந்த துஆவை காலை 3 முறையும் சாயங்காலம் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹில்லதி, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் எத்தகையவன் என்றால் அவன் எப்படிப்பட்டவன்? யலுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா. அவன் பெயர் இருக்கும்போது உலகத்திலோ வானத்திலோ எந்த பொருளும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. அவன் பெயர் இருக்கும்போது எந்த பொருளும் எந்த ஒன்றும் எனக்கு தீங்கு இழக்க முடியாது. வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அவன் கேட்கக்கூடியவனாகவும் அனைத்தும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இதுதான் இந்த வாசகத்தின் பொருளாகும். இந்த துஆ நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்கள் அனைத்திலிருந்து பாதுகாப்பான். இந்த துஆவை நம் குழந்தைகளுக்கும் ஓதும் பழக்கம் உடையதாக மாற்றுவோமாக. எல்லாம் வல்ல நாய் அல்லாஹு தஆலா அனைத்து விதமான தீங்கிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.